ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு முடி வளர்கிற எண்ணெய் காய்ச்சுவது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இரும்பு கடாய் இல்லாதனால ஸ்டீல் கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கனமான ஸ்டீல் கடாயை வச்சுக்கோங்க. அதை நம்ம அடுப்பில் வச்சு மிதமான சூடில் எண்ணெய் காய்க்கணும். எண்ணெய் காய்க்கும்போது சிம்மில் தான் வச்சு எப்போவுமே காய்க்கணும். நான் பாத்திரம் காய்ஞ்சதும் 1/2 லிட்டரு செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லது முடிக்கு. நல்லா எண்ணெய் காய வச்சுக்கோங்க. மிதமான சூடில் எண்ணெய் காய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. மருதாணி இலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ கிடச்சிது நட்டை. அதனால் செம்பருத்தி பூ 5 இதழ்குள்ள செம்பருத்தி பூ இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் என் வீட்டில் சங்குப்பூ இருந்தது. சங்குப்பூவும் நல்லா நீல நிறம் கொடுக்கும் இல்லையா, அதனால் அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நமக்கு எப்போவுமே முடிக்க நல்லது. நமக்கு தலையில் நமக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அதுவும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெத்தலை இருந்தது. வெத்தலை கொஞ்சம் நிறம் கொடுக்கும். வெள்ளை முடியலாம் நமக்கு கருமையாக்கிறதுக்கு கொஞ்சம் உதவும். அதனால் அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பன்னீர் ரோஜா வீட்டில் இருந்தது. பன்னீர் ரோஜா இதழ்கள் மணத்துக்காண்டி நான் சேர்த்துட்டு மிக்ஸியில் கொஞ்சம் குறை வச்சுக்கோங்க. கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை நல்லா கழுவி அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்ஸியில் போட்டுட்டு கொஞ்சம் நமக்கு தலையில் நீர் கோக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கிராம்பு சொல்லுவோம் இல்லையா, அந்த கிராம்பு நம்மகிட்ட ஒரு கைப்பிடி அளவு இவ்வளோ இருந்தது. அதையும் போட்டு இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சின்னா அரைஞ்சிரும். நான் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தான் அரைச்சிருக்கேன். அப்போ தான் மிக்ஸில் எனக்கு அரைப்பட்டுச்சுது. அதனால் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. லைட்டாக 1-2 இருந்தாலும் பரவாயில்ல, அரைச்சிக்கிட்டோங்க. அரைச்சிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம், கருஞ்சீரகம் இருக்கும், கருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. இதுவும் முடிக்கு நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்மெரி இலை இருக்கு இல்லையா, அது நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். அந்த இலையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் போட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை மாதிரி ஒன்றா எடுத்துகிட்டு போட்டு நல்லா காய்ச்சுங்க. அது ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கினதுக்கப்புறம் நமக்கே தெரியும். இந்த சலசலப்புலாம் இறங்கி எண்ணெய் கலர்லாம் சேஞ்ச் ஆன அப்புறம் நம்ம இறக்க வேண்டியதுதான். பாருங்கள், இப்போ எப்படி நல்லா சலசலன்னு கொதிக்குதா. பச்சை கலராக இருக்கா. இன்னும் ப்ரௌன் கலரில் வரும். இப்போ பாருங்கள், இந்த பச்சை கலர் நிறம் இறங்கிச்சு. இன்னும் கொஞ்சம் நாட்டி கழிச்சு பாருங்கள், சலசலப்பு இறங்கி எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லாவே நிறம் மாறி இருக்குது. கருமை நிறமும் ஆயிடுச்சு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு போதும். ரொம்ப வச்சா தீஞ்சு போயிடும். இந்த நேரம் இறக்கி வச்சுட்டு ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தலைக்கு தேய்ங்க. முடிக்கு ரொம்பவே நல்லது. இது வீட்டில் சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடியது. பிடிச்சிருந்தா